ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து மட்டன் செட்டிநாடு கிரேவி. அது தேவையான பொருள் அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், இட்லி, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் புலாவு, பிரிஞ்சி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது நாங்கள் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது செம்ம ஹைலைட்டாக இருக்கும், டாப் லெவல், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செய்யுங்க, தயவுசெய்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் நம்ம செய்கிறது தாங்க செம்ம ஹைலைட்டாக இருக்கும். ஹோட்டலே தூட்டு போயிடாங்க. ஒரு சின்ன சின்ன இது தான், வேறு டிஃப்ரெண்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக கற்றுக்கலாம், செஞ்சு பாருங்கள். 1 கிலோ மட்டனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் தொக்கு பண்ண போகிறேன். அது குழம்பும் கிடையாது, செமி கிரேவி. அது கொஞ்சம் அப்படியே நல்லா கிரேவியாக தொக்கா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா வெள்ளாட்டு கறி இது. அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை செட்டிநாடு மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கறியை வந்து 1 கிலோ வேக வச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ தேவையான பொருள் நம்ம என்னென்ன வறுக்க போகிறோன்ட்டு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கடாய் நல்லா காயுது. இதில் வந்து 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூவு, கொஞ்சம் கடல் பாசி, அதுக்கப்புறம் பட்டை வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கிறேன், மிளகு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சட்டி காய்ஞ்சிடுச்சு. இப்போது கடாயி இப்போ நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம வறுத்து போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி செஞ்சோம்னா வாசனையே நல்லா கம்மன்னு நம்ம அந்த செட்டிநாடு ஸ்டைல்லையே நம்மளுக்கு அது வந்துடும். அது இப்போ நல்லா பொரியுது. பொரிஞ்சப்போ எடுத்து இந்த தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் தேங்காய் போட்டு லேசாக வறுத்து அந்த என்னன்னா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது வறுப்படுது. இப்போ வறுப்படுத்தோம். அதுக்கப்புறம் தேங்காய் போடணும். இப்போ பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ தேங்காயே நம்ம போட்டுக்கலாம். இந்த பச்சை இந்த ஸ்மெல்லு போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ போட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகும், நல்லாயிருக்கும் கிரேவி பண்ணுறதுக்கு. இப்போ இது வதங்கட்டும். இது வதங்கட்டும். இப்போ நான் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன். தக்காளி மேஷ் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது. இப்போது மட்டனை நம்ம வேக வச்சுருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் போட்டு நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ணல இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ தேங்காயை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அது போட்டு ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இதில் நம்ம எதுவும் போட்டு எதுவும் வதக்க வேண்டியது கிடையாது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். அதுதான் இதில் சோம்பு சீரகம் போட்டு நம்ம எதுவும் வதக்க வேண்டியது கிடையாது. வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது வதங்கணும். அது இப்போ நல்லா அது வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா அது சுண்டி அந்த ஈரப்பதம் நல்லா சுண்டி வரணும். அது இப்போ தக்காளியும் கூட போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் போயிடும், அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும். அப்போது நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை அது போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எவ்வளோ தேவையோ நான் 1 கிலோக்கு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதையும் இப்போ நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எதுவுமே போடல, வெறும் தக்காளி போட்டோம், வெங்காயம் போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். இதில் இந்த தண்ணி நல்லா வற்றி நல்லா வரணும். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து மிளகாய்த்தூள் அது எவ்வளோ போட்டுக்கிறோமோ, ஏன்னா மிளகு சேர்த்துருக்குறோம், மிளகாய்த்தூள் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்ம வந்து எந்த ஒரு கரம் மசாலாவும் எதுவும் போட வேண்டியது கிடையாது. இதுவே சூப்பராக நல்லா பக்காவாக ஆகிடும். இப்போ நம்ம வந்து இப்போ இதில் எல்லாம் போட்டு பருத்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம்லாம் நான் அரைச்சி வச்சாச்சு. இப்போ அந்த விழுத வெண்ணெய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை, எதுவுமே போடல. நல்லா எவ்வளோ கிரேவியாக ஊற்று பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போடுறேன். இப்போ இதே நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையானது உப்பு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த உப்பை அதில் போட்டுக்கலாம். எவ்வளோ இதுதான் நல்லா கிரேவியாக நல்ல டேஸ்ட்டாக இது நல்லா நமக்கு கலந்து வரும். இப்போ நல்லா பச்சை வாடெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் போட்டது இந்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சல, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூவு, கடல் பாசி எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா வாசனையாக நல்லா கமன்னு நல்ல மணமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கறியை வந்து கொட்டி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால ஒரு கையில் கொட்ட முடியல. அந்த மசாலாலாம் கொட்டிட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து நல்லா அந்த கிரேவியில் எல்லாமே நல்லா அந்த கறியில் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு செமி கிரேவி ஆகிடும். இப்போயே பாருங்கள் அந்த ஒரு கலர் வந்துடுச்சு. செட்டிநாடு ஸ்பெஷல் இது மட்டன் கிரேவி, அந்த ஸ்டைலு அந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள். அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அப்படியே சேர்ந்து அழகாக இப்போயே எண்ணெய் பதம் மாதிரி நல்லா கவ்வி வருது. இந்த ஸ்டேஜ் தான். இதோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகிடும். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஒயிட் ரைஸு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம ஹைலைட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். எப்பவுமே குழம்பு அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம ஓன் இது தான். நம்ம ஒரு தடவைக்கு செஞ்சோம்னா திரும்ப இந்த மாதிரியான மெத்தடில் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சு பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டைல் உங்களுக்கு வந்துடும். எதுவுமே வந்து நம்ம கற்றுக்கிறது தான் இருக்குது. அதுக்காக விட்டுறாதீங்க. செஞ்சு பாருங்கள். அந்த ஸ்டைலு அந்த அந்த ஒரு ஊரோட இது நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அப்படியே செய்ய ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ கறி பாருங்கள், நல்லா அந்த கிரேவி நல்லா இதுவாக சுண்டி வருது. இப்போ இதே இவ்வளோ அளவு போதும், இதுவே போதும் அப்படின்னால நீங்கள் சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நல்லா கிரேவியாக வேணும்னா நல்ல கிரேவியாக, நான் எனக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும், அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்காக விடுறேன் நான். அவ்வளோதான். சூப்பராக நல்லா தக நல்லா கொதித்து நல்லா வருது பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக
நல்லா செட்டிநாடு மட்டன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் கவ்வி நான் சிம்மில் வச்சுட்டேன். அவ்வளோதான், போதும். இப்போ நல்லா எண்ணெய் கவ்வி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக தான் போடணும். ஒரு சின்ன சின்ன சீக்ரெட் தான், வேறு ஒன்றும் கிடையாது, பிரமாதமே கிடையாது. ஒரு சமையல்ன்றது சின்ன சின்னது, அது நம்ம கடைப்பிடிச்சாலே நல்லா வாசமும் நல்ல ஒரு மனமும் அப்படியே சும்மா பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். ஹோட்டல் என்னங்க, ஹோட்டலில் நம்ம செய்கிறது தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, செம்மையாக செஞ்சுருக்காங்க இந்த அக்கா, இந்த ஆண்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் வந்து கலர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. என்ன பண்ணுறது, கலர் இவங்களுக்கு காமிக்கணும் இல்லையா? இங்கே பாருங்க, சூப்பரான மட்டன் செட்டிநாடு கிரேவி. இது எல்லாத்துக்கும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே போட்டு மூடி போட்டு நம்ம இப்போது பரிமாற வேண்டியது தான். அது என்னென்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா தனித்தனியாக கறி நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வேக்காடு கொடுத்துடக்கூடாது, குழம்புற மாதிரி கரெக்டான பதத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், மறக்காத. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ பண்ண தான் எனக்கு ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் என்னோடய இதுவை தெரிஞ்சுதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். மட்டன் இது செட்டிநாடு கிரேவி. பாய், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.